ஜாபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் ஏற்கனவே ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது அமலாக்கத்துறை ஜாபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறது. திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி திகார் சிறையில் ஜாபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்திய பின் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்தர், அமலாக்கத்துறை ஜாபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறது. அவரிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறது. என்ன மாதிரியான கேள்விகளிடம் கேட்கப்படும்? விரிவான விவரங்கள். வணக்கம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சென்னையை சேர்ந்த ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கு தற்போது என்சிபி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் அந்த வழக்கின் கீழ் கைது செய்த நடவடிக்கையின் பேரு டெல்லியில் அடைக்கப்பட்டார். இதனை அடுத்து இந்த வழக்கானது அமலாக்கத்துறைக்கும் மாற்றப்பட்டது. அமலாக்கத்துறைக்கும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் அடிப்படையில் இந்த வழக்கானது பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு புகார் இருந்ததை அடுத்து அமலாக்கத்துறை இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜாபர் சாதிக்கை அமலாக்கத்துறை சார்பாக கைது செய்து தற்போது அவர்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக உறுதியானதை அடுத்து தற்போது ஜாபர் சாதிக் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் கைது செய்து நடவடிக்கையின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட ஜாபர் சாதிக் மேலும் ஒரு வழக்கில் சட்டவிரோத பரிமாற்றம் வழக்கில் தற்போது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தங்களது தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.